أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஈமான் கொண்டவர்களே, இந்த அழைப்பிற்கு தகுதியானவர்களாக நீங்கள் இருந்தால் செவிமடுங்கள், கேளுங்கள். தூபு இலல்லாஹ், அத்தௌபா ருஜூஉ இலல்லாஹ். அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வாருங்கள். தௌபா என்பது பாவ மன்னிப்பு கிடையாது. தௌபாவுடைய வகைகள் தான் பாவ மன்னிப்பு. தௌபா செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவம், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி கொண்டிருக்கக்கூடிய செயல்கள், இவற்றிலிருந்தெல்லாம் நீங்கள் விலகி அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவை அங்கீகரிக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி யாரெல்லாம் திரும்பி வருகிறார்களோ அவர்கள் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பாவங்களை மன்னித்த அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். யார் அல்லாஹ்விடத்திலே முழுமையான தௌபாவை செய்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌபாவை ஒருபோதும் அல்லாஹ் நிராகரிப்பதே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், وَهُوَ الَّذِي يَقْبَلُ التَّوْبَةَ عَنْ عِبَادِهِ. அல்லாஹ் தான், அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன்தான் அவனுடைய அடியார்களுடைய தௌபாக்களை அங்கீகரிக்கிறான். அவன்தான் அங்கீகரிக்கிறான். மேலும் என்ன செய்கிறான்? وَيَعْفُو عَنِ السَّيِّئَاتِ. பாவங்களை மன்னிக்கிறான். தௌபாக்களை அங்கீகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறார். எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும், யா அல்லாஹ், நான் கொலை செய்து விட்டேன், وَيَعْفُو عَنِ السَّيِّئَاتِ. யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகளுக்கு மீறிவிட்டேன், என்னை மன்னித்து விடு. وَيَعْفُو عَنِ السَّيِّئَاتِ. யா அல்லாஹ், மிகப்பெரிய பாவமாகிய விபச்சாரம் செய்து விட்டேன். وَيَعْفُو عَنِ السَّيِّئَاتِ. யா அல்லாஹ், தொழுகைகளை தவறவிட்டேன். وَيَعْفُو عَنِ السَّيِّئَاتِ. இப்படி என்ன பாவங்கள், குற்றங்கள் எது செய்திருந்தாலும் சரி, கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், தயக்கம் வேண்டாம், விரைந்து வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பாவ மன்னிப்பையும் உங்களுடைய தௌபாவையும் அல்லாஹ் அங்கீகரிக்க காத்து கொண்டிருக்கிறார். கேளுங்கள் இன்னொரு வசனத்தை. قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَى أَنفُسِهِمْ لَا تَقْنَطُوا مِنْ رَحْمَةِ اللَّهِ لَا تَقْنَطُوا مِنْ رَحْمَةِ اللَّهِ. அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய கொடிய செயலை செய்தாலும் அல்லாஹ்வுடைய அருளில் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கருதி விடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நீங்கள் செய்கின்ற பாவங்கள் எவ்வளவு கொடிய பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி ஒரு முறை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌபாவையும் அந்த தௌபா செய்யக்கூடிய மனிதர்களையும் அல்லாஹ் விரும்புகிறார். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நான், இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள், இதில் யாரெல்லாம் நடத்துகிறார்களோ அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எல்லோரிடமிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை விரும்புகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்திலிருந்து ஒன்றை விரும்புகிறான், உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் விரும்புகிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூமின்களிடமிருந்தும் அல்லாஹ் ஒரே ஒரு செயலை விரும்புகிறான், அல்லாஹ்வாகவே விரும்புகிறான். என்ன செயல் யா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய தௌபாவை அங்கீகரித்து அல்லாஹ் உங்களுடைய தௌபாவை விரும்புகிறான். உங்களுடைய தௌபாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதை விரும்புகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், وَيُرِيدُ الَّذِينَ يَتَّبِعُونَ الشَّهَوَاتِ أَن تَمِيلُوا مَيْلًا عَظِيمًا. மனோச்சையை பின்பற்றுபவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து உங்களை திருப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் அவனை நோக்கி வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்விற்கு வேறு எதுவும் தேவையில்லை. அல்லாஹ்விற்கு நீங்கள் தொழக்கூடிய தொழுகைகளோ, நீங்கள் வைக்கக்கூடிய நோன்புகளோ, ரமதானில் நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளோ எதுவும் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து விரும்பக்கூடிய ஒரே செயல், என்னை நோக்கி வந்து விடுங்கள். வேறு எங்கும் செல்ல வேண்டாம். நீங்கள் யாரிடத்திலும் கரமேந்த வேண்டாம், யாரிடத்திலும் நிற்க வேண்டாம். எந்த பாவத்துடைய செயல்பாடுகளிலும் உங்களை பார்ப்பதை நான் விரும்பவில்லை. என்னிடத்திலே வந்து விடுங்கள் மூமின்களே. அல்லாஹ் அதை விரும்புகிறான் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நேசிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், கேளுங்கள். وَإِذَا جَاءَكَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِآيَاتِنَا
குர்ஆனுடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய வசனத்தில் ஒன்று சூரத்துல் அன்ஆமுடைய 54வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, மூமினானவர்கள் உங்களிடத்திலே உங்களை தேடி வந்தால் சொல்லுங்கள், ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும். யாரிடத்தில் சலாம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும் கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறான், சலாமுன் அலைக்கும், அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அவர்களுக்கு சொல்லுங்கள், அந்த மூமின்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் மீது ரஹ்மத்தை எழுதி கொண்டான். كتب ربكم على نفسه الرحمة وأنه من عمل منكم سوءا بجهالة ثم تاب من بعده وأصلح فأنه غفور رحيم. யார் அறியாமையின் காரணமாக பாவங்கள் செய்து அந்த பாவம் என்பதை உணர்ந்து என்னை நோக்கி திரும்பி வருகிறார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அவர்களுடைய தௌபாக்களை அங்கீகரிக்கிறான். அவர்களை தங்களை சீர்படுத்திக் கொண்டால், ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்க கூடியவன்.